நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல்வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் திரு டாக்டர் ஆர் ஸ்ரீதர், பிரின்சிபல் கோஆர்டினேட்டர் திரு அலோக் வர்மா, ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் மிஸ் கௌசல்யா, மிஸ் சாய் சுதா, மிஸ் பூஜா முராடா. மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தர்த்தம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட, ஆமா வெள்ளினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. வணக்கம். அன்பிற்குரிய பெரியோர்களே, நம் அனுபவ நிகழ்ச்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகளை தினந்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று அனுபவ நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அருமை பாட்டி விருத்தாம்பாள் அம்மா அவர்களும் அம்மா பூங்காவனம் அம்மா அவர்களும் கடந்த 5 ஆண்டுகளாக தாமரைக்குளம் முதியோர் இல்லத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை கேட்கும் பொழுது மீன் குழம்பு வைக்கின்றார்கள், ஆனால் ருசி குறைவு என்பதை நான் உணர்ந்தேன். ஆகவே இந்த அனுபவ நிகழ்ச்சி மூலமாக ருசியான பாட்டி வைத்த மீன் குழம்பு பற்றி இவர்கள் இருவருமே அனுபவ நிகழ்ச்சி மூலமாக உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றார்கள். அனுபவம் நிகழ்ச்சியின் சார்பாக உங்களை இருவரையும் நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அம்மா வணக்கம்மா. நான் மீன் குழம்பு அந்த காலத்தில் என்னோடய பாட்டியை வைக்கிறதும் இப்போ நான் மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதை இந்த 5 வருடம் நீங்கள் இங்கே தங்கியிருந்ததில் நீங்களும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒரு நாள் மீன் குழம்பு வைத்தால் 5 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது என்ன, எப்படி அந்த டேஸ்ட் வருது, அது என்ன வித்தியாசம்ங்கிறத நீங்கள் 2 பேரும் தயவு செய்து சொல்லுங்கள் எனக்கு. வணக்கம், என் பேர் விருத்தாம்பாள். இப்போத்தி மீன் குழம்பு அவ்வளோவா ஒன்றும் ருசி கிடையாது. இப்போத்தி பசங்களும் நல்லா வைக்க மாட்டேன்றாங்க வீட்டில். நாங்கள் வைக்கும்போது குழம்பு இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாதமும் கூடுதலையாக வடித்து வச்ச வீடு நாங்கள். மீன் குழம்பு வைக்கிற அன்னைக்கு அதிகமாக கொஞ்சம் சாதம் வடிமா அப்படின்னு எங்கள் மாமியார் மாமனார்லாம் சொல்லியிருக்காங்க. அதே போல் நான் ஒரு அரைப்படி அதிகமாக, கிலோலாம் கிடையாது, படி அரிசி 1.5 படி இப்படி தான் நாங்கள் வடிப்போம். நான் 40 வருஷம் குடும்பம் பண்ணியிருக்கிறேன். இப்போ 45 வருஷம் ஆகிடுது எனக்கு கல்யாணம் ஆகி. அப்போது நாங்கள் குழம்பு வச்சதை 5 நாள் சுட வைக்கணும். சுட வச்சு வச்சோம்னா அதை விட நெத்திலி மீன் குழம்பு வச்சோம்னாக்கா 5 நாள் என்னாக்கா அவ்வளோ சுட வச்சோம்னா தைலம் மாதிரி இருக்கும். இப்போ எதுவுமே சுகப்படலை. அவசரமாக என்ன பண்ணுறாங்க, ஒரு புளியை போடுறாங்க, கரைக்கிறாங்க. அதுவும் புளியும் சுகம் கிடையாது. அதை கொஞ்சம் 5 நிமிஷத்துலேயே மீன் குழம்பு வச்சாச்சு. அப்படி கிடையாது எங்களில். மீன் அலசி வச்சுட்டு சுத்தம் பண்ணி புளி உப்பு 2ஐயும் ஊற வச்சுருவோம். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணுமா. 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை தகுந்த புளியை கரைக்கணும். கரைச்சி எடுத்து வச்சுருவோம். வச்சுட்டு வீட்டு மிளகாத்தூள், நம்ம மசாலாலாம் சேர்ந்தது வீட்டில் அந்த காலத்து மிளகாத்தூளை போட்டு தனியாக ஒரு டப்பியில் நம்ம வச்சுருக்கிறோன்னா கையாலேயே அரைக்கலாம். புளி தண்ணியை கையால் அம்மியில் கூட அரைச்சி மிளகா, கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் கலந்து வறுத்து அதை அடுப்பில் உலைய வச்சுட்டு கூட நம்ம மிளகா கொத்தமல்லி அரைச்சிட்டு கூட குழம்பு கூட்டலாம். அம்மியில் தாங்க அரைக்கணும். அரைச்சாக்கா அந்த காலத்தில் அப்படி தான் செய்தோம். இப்போ தான் இந்த நெட்டு பார்த்து அது பார்த்து இது பார்த்துக்கணும், புக்கை பார்த்துக்கணும் வைக்கிதுங்க. நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம்.
இப்போது எல்லா தண்ணிலையும் நம்ம மிளகாத்தூள் போடக்கூடாதம்மா. கொஞ்சம் புளி தண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதில் தேவைப்பட்ட மிளகாத்தூளை போட்டு அதில் எவ்வளோ தக்காளி தேவையோ ஒரு 10 தக்காளி 5 தக்காளி மீனுக்கு ஏற்ற மாதிரி குழம்புக்கு ஏற்ற மாதிரி போட்டு அந்த குழம்பு கொஞ்சோண்டு புளி சாறில் நல்லா கரைக்கணும். தக்காளியை கரைச்சி மீதி சாரை வந்து மறுபடியும் ஊற்றணும். அந்த குழம்புல ஊற்றி 2-3 பச்சை மிளகா நம்மளுக்கு தேவைப்பட்டது, நம்ம வீட்டில் உள்ளவங்கள ஆள் 1 2 நல்லா சாப்பிட்றாங்களா, பழையதுக்கு காலையில் வேணுமா அந்த பச்சை மிளகா அப்படின்னு தேவைப்பட்டது நம்ம போட்டுடணும். அதில் 2 கீறி போட்டுடணும். சட்டி அந்த காலத்தில் சட்டி தாம்மா. சட்டியை வச்சுட்டோம்னாக்கா எண்ணெயை ஊற்றணும். மண் சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றி வடகம் போட்டு நல்லா பொரியிட்டு சிறு தீயில் நல்லா பொரியிட்டுன்னு குழம்பை எடுத்து ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து இறக்க போகிற சமயத்தில் இந்த மீனை எடுத்து அதில் போடணும். மாங்காய் போடணுன்னா அதுக்கப்புறம் போடுவோம் இறக்க போகும்போது. ஏன்னா அந்த மாங்காய் கரைஞ்சிடும். அதனால் வந்து அந்த மாங்காய் கரையாத அளவுக்கு அதில் போட்டு மீனும் மாங்காயுமா நல்லா வேக வைக்கும்போது பூண்டு போட மாட்டோம். மாங்காய் போடுற குழம்புல பூண்டு போடக்கூடாது. இறக்க போகும்போது கருவேப்பிலையை போட்டு இறக்கி ஒரு கொதி வரட்டும்னு இறக்கி வச்சு சாப்பிட்டாக்கா அது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குமா. போட்டாலும் பூண்டு போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? அந்த வாசனையை வந்து மாங்காய் இழுத்துக்கும். அதனால் பூண்டு போடக்கூடாது. பூண்டு போடாத மாங்காய் மட்டும் கொதிக்க வச்சு நல்லா மீனும் மாங்காயும் நல்லா வெந்த பிறகு அது இறக்கி வச்சிடணும். இதில் இன்னொன்று நான் பார்த்துட்டேன். எனக்கு பாட்டியெல்லாம் வைக்கும்பொழுது அந்த மீன் குழம்புனாலே அப்படியே கதை கதை வெறும் எண்ணெயா. ஆமாம், அது ரொம்ப நாளை கொதிக்கணும் சார். அது கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அதிகமாக கொதிக்குதுன்னாக்கா அதை இறக்கி வைக்கும்போதே மேலே எண்ணெயாக இருக்கும். எண்ணெய் படியும் எண்ணெயாக இருக்கும். அது சாப்பிட்டோம்னா நம்ம டேஸ்ட்டாக, அதே ஆற வச்சு சாப்பிட்டாக்கா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாப்பிட்டா அவ்வளோவா தெரியாது, ருசி தெரியாது. கொஞ்சம் ஆற வச்சு ஒரு 10 நிமிஷமோ 1/2 மணி நேரமோ கழித்து சாப்பிட்டு பாருங்க, அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. அதை மறுநாள் நம்ம கூழ் குடித்தாலும் அதை தொட்டுன்னு சாப்பிடுவாங்க. கூழ் கட்டியாக போட்டு கூட அதில் ஊற்றி சாப்பிடுவாங்க. பழையதில் போட்டு சாப்பிடுவாங்க. வெளியில் வேலைக்கு விவசாயிங்கள்லாம் போகிறாங்கனாக்கா பழையதை போட்டு மீன் குழம்பு ஊற்றி தொட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் சொல்லும் பொழுதே எனக்கு எச்சி ஊறுது. அந்த அந்த டேஸ்ட் எனக்கு புரியுது. பட் இந்த விஷயங்களை நம்ம இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன், அந்த சின்ன குழந்தைங்க இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணவங்க இதை தயவுசெய்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து எங்கள் அம்மா செய்தாங்க, என் பிள்ளைங்களாம் நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட சமைச்சாங்கன்னா இன்னும் நிறைய சாப்பிடலாம். இந்த குழம்பு வாசனையே வந்து நம்ம தெருவில் கேட்கும். அந்த வாடை அப்படியே மீன் குழம்பு நல்லா இருக்கும். அந்த மீன் குழம்பு வாடை வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்? அதை கொதிக்குது இல்லை சார், அது கொதிக்கும் போது அதை வந்து மேல் தட்டை எடுத்துடணும். ரொம்ப கொதிச்சுன்னா இது மீன் குழஞ்சு போகும்ல. ரொம்ப கொதிக்காது. குழம்பு நல்லா கொதிக்க வச்சிடறோம் இல்லைங்களா. திட்டமாக கொதிக்க வச்சு இறக்கி வச்சு பாருங்கள், கருவேப்பிலை போட்டுட்டு அவ்வளோ வாசனையாக இருக்கும். அத்தனை மீன் குழம்பு வச்சுருக்கீங்க, கொஞ்சம் கொடுங்க. கார மீன் குழம்பு வைக்கும்போது மாங்காய் போடக்கூடாது. வடகத்தை போட்டு குழம்பை தாளித்து ஊற்றி மீனை வந்து கொதித்த பிற்பாடு போட்டு பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் தட்டி போட்டு மிளகு சீரகத்தை அரைச்சி ஊற்றி அதை ஒரு 10 நிமிஷம் தான் கொதிக்கணும். அதுக்கு மேலே கொச்சாக்கா வாசனை போயிடுமா. இதை மாதிரி கொதிக்க வச்சோம்னாக்கா அந்த கார மீன் குழம்புனுடைய வாசனையே தனியாக இருக்கும். மீனுக்கு ஏற்ற கார மீன் தனி, நம்ம கடல் மீன் இதெல்லாம். கார மீனுக்கு வந்து மாங்காய் போடவே கூடாது சார். மாங்காய் போடக்கூடாது, எதுவும் கூடாது. இறக்க போகும்போது தான் மிளகு ஜீரகம் பூண்டு அதை அரிசி ஊற்றி கருவேப்பிலை போட்டு இறக்கிடும். இந்த பக்கம் இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது. தெரியாது சார். எல்லா மீனும் ஒரு அப்படியே கடாம்டான்னு வச்சிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இந்த அனுபவ நிகழ்ச்சி மூலமாக பாட்டி மீன் குழம்பை பற்றி அந்த ருசியை பற்றி ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்க 2 பேருக்குமே இந்த அனுபவம் நிகழ்ச்சியின் சார்பாக, முக்கியமா தாமரைக்குளம் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் 2 பேருக்குமே நாம் நன்றியும் நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.